முன்னொரு காலத்துல குமரன் அப்படின்னு ஒரு இளைஞன் இருந்தாரு. குமரன் சரியான வெகுளி, யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவான். குமரன் இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைக்க கூடியவன். டே குமரா, என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்னும் மாடுகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போகணுமா இல்லையா? சீக்கிரம் பாலை கறந்து கொடுத்துட்டு அங்க கஞ்சி வச்சிருக்கேன் பாரு, அதை குடிச்சிட்டு கிளம்பு. இவங்க தான் அம்புஜம் அம்மா. குமரன் இவங்க வீட்டில தான் வேலை செய்யறான். குமரனோட அப்பா அம்மா குமரன் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்துடுறாங்க. அப்போலிருந்து குமரன் அவங்க அப்பா வேலை செஞ்சு அதே பண்ணையார்கிட்ட வேலை செய்யறான். கொஞ்ச நேரத்துல தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பசுக்களை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறான். டேய் ராமா, என்னடா பொழுதே போக மாட்டேங்குது? அட அங்க பாரு, குமரா வரான். அவனை வச்சு கொஞ்ச நேரம் பொழுத கழிப்போம். டேய் குமரா, வாடா இங்க கொஞ்சம். ராமண்ண, சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆமா, இந்த வருஷம் தைப்பூசம் வருதுல்ல, அதுக்கு நீ காவடி எடுப்பியா இல்லையா? ஐயோ, என்னண்ணா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. வருஷம் வருஷம் நான் காவடி கண்டிப்பா எடுப்பேன். இந்த வருஷமும் எடுப்பேன். எடுக்காம என்னால் இருக்கவே முடியாது. என்னோட முருகனுக்கு காவடி எடுக்காம எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? அது ஒன்றும் இல்லை குமரா, நீயும் வருஷம் வருஷம் காவடி எடுத்துகிட்டே தான் இருக்கிற, முருகனை கும்பிட்டுட்டே தான் இருக்கிற. ஆனால் உன்னோட வாழ்க்கையில் நீ எங்கேயுமே மேம்பட்டதா நான் பார்க்கவே இல்லையே. என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க? அட ஆமாம் குமரா, நானும் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். நீயும் இவங்களுக்கு வேலைக்காரனா வேலை மட்டும்தான் செஞ்சிட்ருக்க. நீ ஒரு முதலாளி ஆகணும்ட்டு உனக்கு எப்பவும் எண்ணம் வந்ததே இல்லையா? இல்லை உன்னோட கடவுள் அதை உனக்கு கொடுக்கலையா? ராமண்ண, நான் என்னைக்கும் என்னோட முருகன்கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு நான் கேட்டதே கிடையாது. அதுக்கான அவசியமும் எனக்கு வரல. ஏன்னா நான் கேட்காமலே முருகன் எனக்கு எல்லாமே செஞ்சிருக்கான். எனக்கு தேவையான உணவு, வேலை, தூங்குறதுக்கு இடம் எல்லாமே கொடுத்துருக்கான் என்னோட முருகன். இதுக்கு மேலே எனக்கு என்னென்ன வேணும்? இப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அச்சச்சோ, இப்படியே நான் உங்க கூட பேசிட்டு இருந்தா நேரம் போயிடும். மாடுகள் எல்லாம் பாவம் பசியா இருக்குது. அதுங்களை எல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போகணும். சரி, நான் இங்கிருந்து கிளம்புறேன் ராமண்ண அப்படின்னு சொல்லிட்டு குமரன் மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டான். மாடுகளை எல்லாம் மேய விட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கடியில குமரன் எப்பவும் ஓய்வு எடுப்பான். முருகா, நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். அது வரலையும் மாடுகளை எல்லாம் பார்த்துக்கா. அட பாவி குமரா, நீ ஓய்வு எடுக்கிறதுக்கு கடவுளவே மாடு மேய்க்க கூப்பிடுறியா என்ன? கோவிந்தராஜ் என்ன, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நான் தினமும் அவன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் வாழ்க்கையே நடத்திட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையை அவன் பார்த்துக்குவான், நல்லது கெட்டதை அவன் பார்த்துக்குவான் அப்படின்ற நம்பிக்கையில தான் இருக்கிறேன். இந்த சின்ன விஷயத்தை அவன் பார்த்துக்க மாட்டானா என்ன? இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோவிந்தராஜ் நினைச்சான், அடாடா, இது எத்தனை நாள் எனக்கு தெரியாத போச்சே. இவன் மாடு மேய்க்கிறதுக்கு வரும்போது தூங்குவான்ட்டு தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் பாலை கறந்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பேனே. சரி சரி, இவன் இன்னைக்கு தூங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். குமரன் ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது கோவிந்தராஜ் எல்லா மாடுகிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பாலை கறந்து எடுத்துட்டு போயிடுறான். மாலைக்கு மேல எல்லா மாடுகளையும் அழைச்சிட்டு குமரன் வீட்டுக்கு போனான். என்னடா குமரா, இவ்வளோ நேரம் மாடு மேய்ச்சிட்டு வர்றதுக்கு? சீக்கிரமா பாலை எல்லாம் கறந்து கொண்டு வா. குமரன் பாலை எல்லாம் கறந்து கொண்டு போய் அவனோட முதலாளி கிட்ட கொடுத்தான். அப்போ என்னடா குமரா, வழக்கத்தை விட பால் இவ்வளவு குறைவா இருக்கு. மாடுகளை சரியா மேய விடலையா, இல்ல எல்லா பாலையும் நீயே குடிச்சிட்டியா? என்ன நடந்தது அங்க? அச்சோ முதலாளி, நான் என்னோட கனவுல கூட இந்த மாதிரி எல்லாம் என்னைக்குமே நினைச்சதில்ல. பால் எப்படி குறைஞ்சதுன்னு எனக்கு தெரியவே இல்லை முதலாளி. இதுவே உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமேல் இது போல நடந்துச்சு அவ்வளவுதான். மறுநாள் குமரன் மாடுகளை எல்லாம் மேய விட்டுட்டு காலையில இருந்து வேலை செஞ்சதுனால களைப்புல ஒரு மரத்துக்கடியில ஓய்வு எடுத்தான். மறுபடியும் கோவிந்தராஜ் அன்னைக்கு எல்லா பாலையும் கறந்து கொண்டு போயிட்டான். இது தெரியாத குமரன் அன்று மாலை வழக்கம் போல பாலை எல்லாம் கறந்தான். ஆனா அன்னைக்கும் பால் குறைவாக தான் கிடைச்சது. ரொம்ப கோவப்பட்ட குமரனோட முதலாளி
குமரனை கம்பாலே அடிச்சாங்க. முதலாளி என்னை அடிக்காதீங்க, நான் எந்த பாலையும் கறக்கல, என் மேல எந்த தப்பும் இல்லை முதலாளி. குமரன் என்ன சொல்லியும் குமரனோட முதலாளி நம்பவே இல்லை. குமரனுக்கு தண்டனைய கொடுத்துட்டாங்க. 3வது நாள் எல்லா மாடுகளையும் கூட்டிக் கொண்டு குமரன் மேய்ச்சலுக்கு போனான். ஆனா அன்னைக்கு குமரனுக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு. முருகா, தினமும் மாடுகள் எல்லாம் பால் குறைவாதான் கறக்குது. இதுக்கு யார் காரணம் என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா நான் தான் தப்பு செஞ்சதா எல்லாரும் சொல்றாங்க. நீ தான் இதுக்கு காரணம், நான் இல்லை அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும். இல்லைனா என்னோட உயிரை இங்கேயே நீ எடுத்துக்கோ. நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உடனே அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. குமரா, நான் உன்னுடைய முருகன் வந்திருக்கிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் எனக்கு தெரியும். நீ ஒரு கள்ளம் கபடம் இல்லாதவன், உண்மையான விசுவாசி. உன்னுடைய பாலையெல்லாம் கோவிந்தராஜ் என்கின்ற உன்னுடைய நண்பன் தினமும் கறந்து கொண்டு செல்கிறான். நீ கவலைப்பட வேண்டாம். இன்று மாலை நீ வழக்கம் போல போய் பாலை கற. ஆனால் உனக்கு 10 மடங்கு பால் அதிகமாக கிடைக்கும். உன்னை கண்டு அனைவரும் வணங்குவார்கள். கொஞ்ச நேரம் என்ன பேசுறதுன்னே தெரியாம திகச்சு நின்ன குமரன், அப்பனே முருகா, நீ வந்துட்டியா? என்னோட கஷ்டத்தை எல்லாம் போக்க நீ வந்துட்டியா? உன்னை பார்க்கறதுக்கு நான் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கணும்? குமரனுக்கு வரங்களை கொடுத்து விட்டு முருகர் அங்கிருந்து மறைந்து விட்டார். அன்று மாலை மாடுகளை எல்லாம் மேய்த்து விட்டு பாலை கறக்கிறதுக்காக குமரன் வீட்டுக்கு போனான். அப்போ, என்னடா குமரா, இன்னைக்கும் பாலை எல்லாம் குடிச்சிட்டியா? இல்ல பால் கிடைக்குமா? நான் என்னைக்கும் பசுக்களிடமிருந்து பாலையெல்லாம் குடிச்சதே இல்லை அம்மா. இந்த மாதிரியான பழிச்சொல் எனக்கு தேவையே இல்லை. இன்னைக்கு பாருங்க, பால் 10 மடங்கு அதிகமா கறக்கும். ஏன்னா முருகன் எனக்கு வரம் கொடுத்திருக்காரு. என்னடா உளர்ற? முருகர் வந்து இவருக்கு வரம் கொடுத்தாராம். அதுவும் 10 மடங்கு பால் அதிகமா கறக்குமா? இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் குமரனை கேலியும் கிண்டலும் செஞ்சாங்க. ஆனா குமரன் பால் கறக்க ஆரம்பித்தான். பால் அருவி மாதிரி வந்து கொண்டே இருந்தது. வீட்ல இருந்த எல்லா பாத்திரமும் நிறைஞ்சும் பால் மாட்டுல வந்துட்டே இருந்துச்சு. இத கேள்விப்பட்ட ஊர் மக்கள் எல்லாரும் அங்க வந்தாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரோட பாத்திரமும் பாலால நிறைஞ்சிடுச்சு. அப்பவும் பால் வந்துட்டே இருந்தது. குமரன் சொன்னதை இப்போ குமரனோட முதலாளி, ஊர் மக்கள் எல்லாரும் நம்பினாங்க. அப்போலிருந்து ஊர் மக்கள் எல்லாரும் குமரனை கடவுளா நினைச்சு வணங்கினாங்க.